தெரியுமா வேலம்மா? வீரம்மாவோட குழந்தைக்கு 10 நாளா காய்ச்சல், அன்னாகாரம் இல்லாம இருந்துச்சு. செத்து போயிடுமா தான் நினைச்சாங்க. எப்படியோ பழச்சிருச்சு. நான் கூட அதுதான்க்கா நினைச்சேன். இன்னைக்கோ நாளைக்கோ கடந்த உசுறு திடுக்கு நில பழச்சிருச்சு. இப்படி ஒரு அதிசயம் நடக்கணும் யார் தான்க்கா கண்டாங்க? அதிசயம் இல்லடி பின்ன. வீரம்மா தான் குழந்தை தூக்கிட்டு சாமி வீட்டுக்கு போயிருக்கா. சாமி மக துளசி தான் கையால விபூதி பூசி விட்டுருக்கு. வீட்டுக்கு வரத்துக்குள்ள பாரு ஜுரம் சரசரன்னு இறங்கிருச்சு. புள்ள கண்ணு முழிச்சு பால் கழுதுட்டு இருக்கான். இனிமே நமக்கு ஏதாவதுன்னா வைத்தியர்கிட்ட போக கூடாது. துளசி கிட்ட போய் விபூதி வாங்கினா எல்லாம் சரியா போகும். அவ நம்மள மாதிரி பொம்பளை இல்லடி, அவகிட்ட ஏதோ சக்தி இருக்கு. ஆமாக்கா. கட்டையில போறவன் இவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா தப்பு செஞ்சான் இவன்? 5 பஞ்சாயத்துக்கு ஆபீஸ்ல இருந்து போய் சொன்னான். இவன் வழக்க மண்டியில இதை மாட்டிக்கிட்டே என்ன ஏமாத்திட்டான். அத கொண்டா எப்படி? ஏன்பா என்னப்பா இது? இது டோப்பா முடி சாமி. இத போட்டுக்கிட்டா ஈர மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்ப சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க சாமி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு. நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன். முருகனே வள்ளிய நரச்சதல டோப்பா வச்சு தான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளியே தப்பா எடுக்கல. ஆஃப்டர் ஆல் இவன் என்ன சாமி? அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழுக்கமண்டங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம்ல? சாமி, எனக்கு வழுக்கமண்டன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொதுவா நீங்க கொடுப்பீங்களா? அதை எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அவ எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா. நீ மேட்டருக்கு வா. என் பொண்ணெல்லாம் இழுக்காது. சாமி, நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல. இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா, ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா 2 கண்டிஷன். என்னம்மா அது? இந்த வழுக்க மண்டையோட இனிமே அவர் முன்னாடி வரக்கூடாது. எப்பவும் டோப்பாவோட தான் இருக்கணும். 2, இனிமே அவர் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி, பழைய தொழில விட முடியாது. இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க? மொத்தமா வந்துட போகுது. என்னடா இன்னைக்கு கூத்துல நல்ல வருமானமா? படு குஷியா இருக்க? இல்லண்ணா, 4 நாளா கூத்துக்கே போகல. கூத்துக்கே போகலையா? என்னடா சொல்ற? காலையில இருந்து நாங்க யாருமே சாப்பிடலண்ணா. சாப்பிடலையா? ஏமா? ஊர்ல நடக்கிறது உனக்கு எங்கேயா தெரிய போகுது? பொன்னி செத்ததுல இருந்து நீதான் அந்த கிணத்தடியிலே உட்காந்து கிடக்குறியே. யாரோ ஒரு பெரிய அரசியல் தலைவர் இறந்து போயிட்டாராம். அதனால யாரும் கடையை திறக்க கூடாதுன்னு 4 நாளா கலாட்டா பண்றாங்க. 4 நாளாவா? ஆமாயா. அதனால இந்த குழந்தைங்க ஆடி பழைக்க கூட போக முடியல. 3 நாளா எப்படியோ சமாளிச்சாச்சு. கையில காசு இருந்தா கூட கடை திறந்திருந்தா தான் ஏதாவது வாங்கி திங்க முடியும். தலைவர் இறந்துட்டா இப்படியா? அந்நாடு காட்சியில பொழைக்க விடாம அநியாயம் பண்றது. ரஷ்யாவுல ஒரு தலைவர் இறந்துட்டாருன்னா எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் மௌனமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நாட்டுல ஒரு தலைவர் இறந்துட்டா 5 நாளும் விடாம கடை அடைக்க சொல்லி சோடா பாட்டில் வீசி ரவுடித்தனம் பண்றாங்க. இதனாலதான் இந்தியா சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் ஆகியும் இன்னும் முன்னேறாம கிடக்கு. நாட்டு முன்னேற்றத்தை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல இந்த குழந்தைகளோட பசியை தீக்கணும். உன் வீட்டுல ஏதாவது இருக்கா? பானையில கொஞ்சம் அரிசி இருக்கு. கஞ்சி காய்ச்சி முதல்ல அவங்களுக்கு ஊத்து. அப்பாடா, பசிக்கு ஆச்சு. நாளைக்கு எப்படி கடை திறந்துருவாங்க? திறந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி எந்த தலைவனும் செத்து தொலைக்காம இருக்கணும். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என் ஜீவ காதலி துளசிக்கு உனது பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் சிவா எழுதுகிறேன். உனக்கு நான் அணிந்து அழகு பார்க்க நினைக்கும் ஆடையை அனுப்பி இருக்கிறேன். பின்குறிப்பு: இந்த ஆடையின் ஒவ்வொரு நூலிலும் என் முத்தத்தை சேர்த்து தைத்திருக்கிறேன். இப்படிக்கு தினந்தோறும் ஸ்ரீ துளசி ஜெயம் எழுதி கொண்டிருக்கும் உன் அன்பு சிவா. சாமி,
ஏயா எங்களை பார்த்தா சாமியா தெரியலையா? அதுதானே. வாங்க. என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஊருக்குள்ள அம்மா வந்து உக்கிரமா இருக்குதுங்க. 7 நாளாயும் தனியவே இல்லைங்க. கேள்விப்பட்டேன். என்ன செய்யலாம்? சுத்தபத்தமா இருக்கிற ஒரு கன்னி பொண்ண பால் குடம் எடுக்க சொன்னா ஆத்தா கோபம் தனியும்னு 8 பட்டரையும் நினைக்குதுங்க. ஊருக்கு ஒரு கெடுதல்னா அது எனக்கு இல்லையா? அதை போக்க வேண்டியது என் கடமை இல்லையா? பால் குடம் நீங்க யாரும் எடுக்க வேண்டாம். அம்மன் அம்சமாவே இருக்கிற என் மகளையே நான் எடுக்க சொல்றேன். அவ மாத்திரம் பால் குடம் எடுத்தான்னா அவ தலையில இருந்து பால் குடம் இறங்குறதுக்குள்ள உடம்புல இருந்து அம்மன் தானா இறங்கிடும். நாங்க என்ன நினைச்சு வந்தோமோ அதை நீங்களே சொல்லிட்டீங்க சாமி. எல்லாரும் நல்லா இருங்க. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். எப்படிப்பா இருக்கு? அவர் அனுப்பி வச்சாரு. அவன் அனுப்புனானா? நல்லா இருக்கு. அம்மா துளசி, ஊர்க்காரங்க எல்லாம் வந்துட்டு போனாங்க. ஏன்பா? ஊர்ல அம்மா போட்டிருக்கான். யாராவது ஒரு கன்னி பொண்ணு பால் குடம் எடுத்தா அம்மா தணிஞ்சிரும் சொல்றாங்க. அப்படியா? அப்ப பால் கூட யார் எடுக்க போறாங்க? நீதான் எடுக்கணும்னு ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க. என்னப்பா இது? இந்த ஊர்ல என்ன தவிர வேற கன்னி பொண்களே இல்லையா? அப்படி இல்லம்மா, உங்ககிட்ட அம்மன் சக்தி இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. நீ பால் குடம் எடுத்தா உடனே பலன் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. என்னப்பா இது? சுத்த முட்டாள்தனமா இருக்கு. என்கிட்ட அம்மன் சக்தி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அது தெய்வ குத்தம். உனக்கு அம்மன் சக்தி இருக்கிறதாக ஊர் ஜனங்க மாத்திரம் இல்ல, நான் கூட நம்புறேன். ஊர் நன்மைக்காக ஒரு பெண் பால் குடம் எடுக்கணும்னா அது போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்மா. அந்த புண்ணியம் கல்யாணத்துக்கு கூட கை கொடுக்கும். என் கல்யாணத்தை நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்களே? சரிப்பா. அநியாயமா இருக்கு. ஏன் தங்கச்சி எதுக்கு பால் குடத்தை எடுத்துட்டு ரோடா அலைய விடுறாங்க? தம்பி, அம்மனுக்கு ஒரு பருவ பொண்ணு பால் குடம் எடுத்தா அம்மா இறங்குங்கிறது ஐதீகம். அதைத்தான் செய்யறாரு உங்க அப்பா. சார், அம்மா வந்து 7-8 நாள் ஆகி போச்சு. இன்னும் 2-3 நாள் தானா போயிட போகுது. அப்புறம் எதுக்கு பால் குடம் தயிர் குடம்? ஏன்பா, இத நீ நானும் சொன்னா அவங்க கேட்பாங்களா? ஒத்த காதுல வாங்கி மத்த காதுல விட்டுருவாங்க. ஊரே ஊர்வலத்துல போய்கிட்டு இருக்கு, 4 ஜீவன்களை தவிர. 4 ஜீவன்களா? நாம 2 பேரு, அண்ணாந்து பாரு 2 காக்கா.